இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை யோவான் 10:14-15. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த கற்குள்ள பட்டயமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, இயேசு மாத்திரமே உண்மையான தேவன். இயேசு மாத்திரமே மனிதனுடைய பாவத்தை ரட்சிக்க வந்த தேவன். இயேசு மாத்திரமே நம்மளுக்கு சுகம் கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், நித்திய வாழ்வை கொடுக்கிற தேவன், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன், ஐஸ்வர்ய சம்பனாக இருக்கிற தேவன், அதிசயம் அற்புதம் செய்கிற தேவன் அவர் மாத்திரமே. ஆகவே நம் கர்த்தரை பற்றி கொண்டு அதிகாலை பொழுதில் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடி அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை நாம் பெற்று உலகத்தில் சுடர்விடும் ஒளியாய் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எழும்பி பிரகாசிக்க ஜாதியை சொந்தமாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியங்களை தாங்க வேண்டும், நற்கர்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்தில் உண்டாவைகள் அல்ல, நாம் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை நாம் சேர வேண்டும். பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவன் விரும்புகிற காரியம் நம்மிடம் இருக்குமானால் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வளவரைக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசுப்பா, ஆண்டவரே, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கவும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்த தகப்பனே, இந்த உண்மையை அனைத்து மக்களும் அறிந்து தகப்பனை அனைவரும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரின் உலகத்தில் வந்து தகப்பனே. ஆண்டவர் ரத்தமே எங்களை பரிசுமாக்குற ஆண்டவர் இயேசு பரிசுமாக்குறது ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிற தகப்பனே. அந்த ரத்தத்தின் வல்லமை எங்கள் எல்லோருக்கும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய தேவ பிரசனம், தேவ தயவு, தேவ ரட்சிப்பு, தேவ பாதுகாப்பாக எங்களை மூடுங்க ராஜா. உம்முடைய நீர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற பணிவிடை தூதரை கொண்டு எங்களை ஒவ்வொரு நிரப்பிடுங்க ராஜா. எங்களை ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. இரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.